தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மருமகன் வசமாக சிக்கியுள்ளார். உண்மைகளை கூறிய போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக போதை மருந்தை வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்தது திமுகவின் ஆட்சியில் மட்டும்தான். கடந்த முறை உள்ளூர்களில் மட்டும்தான் நாங்கள் போதை மருந்துகளை விற்பனை செய்து வந்தோம். கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு பிறகுதான் வெளிநாடுகளில் நாங்கள் சப்ளை செய்ததாக என்சிபி அதிகாரிகளிடம் வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார் போதை மருந்து கும்பல் தலைவன் ஜாபர் சாதிக் அவர்கள். மேலும் லாபம் பெற்ற அனைத்து பணங்களையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி அதில் முதலீடு செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவிற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் 80% பங்குகளை பெற்றிருப்பதாகவும், அதாவது சபரீசன் அவர்களது பெயரில் வாங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பினாமியாக சபரீசன் இருக்கலாமா என்ற ஒரு விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ஏற்கனவே சபரீசன் அவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் மீண்டும் ஒரு புதிய திருப்பமாக போதை மருந்தில் தொடர்பு இருப்பதாக சபரீசன் அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இருந்தால் கூண்டோடு சபரீசன் மட்டுமல்ல, அவர்களது குடும்பத்தில் இருக்கின்ற சில நிர்வாகிகளும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்தளவிற்கு இயக்கிய மங்கை என்ற திரைப்படத்தின் இயக்குனர் வேறு யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி தான். அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது, போதை மருந்து கடத்தல் பணத்திலா சம்பளம் கொடுக்கப்பட்டது என்ற விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் சம்பளமாக கொடுத்த பணத்தில் ஜிஎஸ்டி பிடித்தம் போக கொடுக்கப்பட்டதா அல்லது கருப்பு பணமாக கொடுக்கப்பட்டதா என்ற விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திமுகவின் கூடாரத்தை ஒட்டுமொத்தமாக காலி செய்யும் வேலையை ஜாபர் சாதிக் அவர்கள் மூலமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் என்சிபி அதிகாரிகளும் செய்து வருகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒட்டுமொத்த திமுகவும் கூடாரத்தையும் ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த மக்களவை தேர்தல் முடியும் முன்பே காலி செய்து விடுவார். கிட்டத்தட்ட உதயநிதி, கிருத்திகா உதயநிதி, சபரீசன், அவரது மனைவி அனைவரும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாரும் எதிர்பாராத திருப்பம்தான் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம். ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் யாருடைய உதவியுடன் ராஜஸ்தானுக்கு சென்றார், மேலும் ராஜஸ்தான் செல்லும் பொழுது அவருடைய பையில் என்ன ஆவணங்கள் எல்லாம் இருந்தது என்ற அனைத்தையுமே என்சிபி அதிகாரிகள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட உடனேயே துரைமுருகன் அவர்கள் திமுகவிற்கும் ஜாபர் சாதிக்குக்கும் தொடர்பு கிடையாது என்று அறிவித்தது எதற்காக? இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, திமுக நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இப்படிப்பட்ட திமுகவினர்கள் மக்களவை தேர்தலில் வெற்றியடைய வேண்டுமா என்று உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.